வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினந்தோறும் இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று மார்ச் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான தரிசன டிக்கெட் அனைத்தும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 7000 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 1 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சார்டர்கள் அடங்கும். நாளை தினத்திற்கான விடியற்காலை புக்கிங் சார்டர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிடாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் நாளை தினம் வெள்ளிக்கிழமை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அபிஷேகம் நடைபெற இருப்பதன் காரணமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் விடியற்காலை புக்கிங் சார்டர்களை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட்கள் வெளியான 2 மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து தரிசனங்களும் திறந்துவிட்ட சூழ்நிலையில் சரியாக 10:45 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சதர்ஷர்களும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசனத்திற்காக சதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக சில ஒரு பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை தொடக்கத்திலே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சார்டர்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்பட்டது. இதனால் சரியாக 8:30 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சதர்ஷர்களும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் திறந்துவிட்டது. இதனால் தற்போது ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையிலும் கவுண்டர்கள் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் நீங்கள் செய்கின்ற ஒழிக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.